மீன ராசி நண்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு யாரு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ இல்ல யார் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தார்களோ அந்த நபர்களை விட்டு பிரியும் சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது ஒரு பர்சன் இவர் என் லைஃப்ல நல்லது பண்ணியிருக்காரு, அந்த நபர் உங்களை விட்டு வெளியில போவார். இறப்பு கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 7.5 சனி பீரியட்ல 95% இறப்பு நடக்காது. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் சனி கொடுத்து வச்சு தோச்சு அடிப்பாரு. அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஆற்றல் இந்த மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் உண்டு. அதனால உங்களுக்கு உறவுகளில் யாராவது ஒருத்தரை பிரியும் சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும், சக பணியாளர்களாகட்டும், இப்படி உறவுல இருந்து ஒருத்தர் பிரியும். அது மட்டும் இல்லாம எல்லாரும் உங்களை பகையா பார்ப்பாங்க. ஏன்னா ஜென்ம சனி தைரியத்தை ஜாஸ்தி கொடுப்பாரு. தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தைரியஸ்தானம், உபஜயஸ்தானம். வெற்றிக்காக நான் எதையும் பண்ணுவேன் அப்படிங்கிற இறங்கி செய்யக்கூடிய நபர்கள் இந்த மீனராசி நண்பர்கள். அதனால தோல்விகளை நிறைய கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு. வெற்றிக்காக இறங்கி பண்ணுவாங்க, ஆனா அது எல்லாமே தோல்வியா போகும். ஏன்னா பதட்டத்தை பண்றாங்க. நான் பண்ணணும், நான் ஜெயிக்கணும் அந்த வெறியில இருப்பாங்க. வெற்றி பெறுபவன் பதட்டப்பட மாட்டான், பதட்டப்படுபவன் வெற்றி அடைய மாட்டான். இதை ஃபாலோ பண்ணுங்க. மீனராசிக்கு வெற்றி இருக்கோ இல்லையோ தோல்வி இல்லாம பார்த்துக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், உறவுகளுக்குள் பகை ஏற்படும்னு சொன்னேன். அதே சமயம் கணவன் மனைவி உறவுல அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருக்கும், இது ஒன்றும் பிரிவை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு நண்பர்கள் வட்டத்தில் சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரை நம்பி பணம் கொடுத்தீங்களோ அவன் இல்லைன்றுவான். நான் என்கிட்ட கொடுக்கவே இல்லை, நீயே கொடுத்ததுக்கு ப்ரூஃப் இருந்தா சொல்லு. நான் ஆன்லைன், அது நீ வாங்கின கடனை ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண, நீ எனக்கு கடன் கொடுக்கலையே. இது பிசினஸ் ப்ராஃபிட் இல்லப்பா. நீ என்கிட்ட வாங்கின 10 லட்ச ரூபா கடன் வாங்கினா அதுல இப்பதான் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்க, மீதி 8 லட்ச ரூபா எப்ப தரப்போற? இந்த ஹோட்டல்ல போயிட்டு 10 ரூபா கொடுத்தேன், உங்க சண்டையில நான் கொடுத்த 100 ரூபாய்க்கு கூட மறந்துடாதீங்க. அந்த கதை தான் இவங்களுக்கு. ஸோ அதனால மீனராசியை பொறுத்த வரைக்கும் யாருகிட்ட பணம் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் கையில நோட் எழுதிருங்க. இதுக்காக உங்ககிட்ட பணம் கொடுத்துருக்கேன், இதுக்காக உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்கிறத எழுதி 2 பேரும் கையெழுத்து போடுங்க. இது கையெழுத்து போட்டா கோர்ட்ல போட செல்லுபடி ஆகாது, ஆனா அட்லீஸ்ட் ப்ரூஃப் காமிக்கலாம். இந்த டைம்ல இந்த டேட்ல கொடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லையா இமெயில் கம்யூனிகேஷன், இல்லையா வாட்ஸ்அப் இருக்கு, வாட்ஸ்அப்ல நவ் கோர்ட் எல்லாமே என்ன எடுத்துட்டு இருக்குன்னா வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ சாட்சியா எடுத்துக்கலாம். ஸோ டைப் பண்ணி அனுப்பிடுங்க. அதாவது நீங்க யாரையும் நம்பக்கூடாது, உங்களையும் யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலுமே நீ பொய் சொல்றப்பா, இவன் சத்தியம் பண்ணுவான், நான் பார்த்தேன் வெள்ளை காக்கா பறந்தது அப்படின்ட்டு. நீ காக்காவே பார்க்கல, அப்புறம் எப்படி வெள்ளை காக்கான்னு சொல்லுவேன்னு இவங்களை நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால இவர்கள் மீது நம்பிக்கை இருக்காது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இழப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சில பேர்த்துக்கு வேலை போகும், இருக்கிற வேலை போகும். சில பேர்த்துக்கு ஒரு ஊரை விட்டு வெளியில போனா, நாடை விட்டு வெளியில போனா ஓரளவுக்கு குறையும். இதற்கு ஒரு தீர்வு என்னன்னா ஃபாரின் போயிடுங்க. ஆனா போக முடிஞ்சா, உங்க ஜாதகத்துல அது இருக்கணும். வேலை கிடைச்சு போக முடிஞ்சா ஃபாரின் போயிட்டீங்கன்னா நல்லது. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருப்பேன், என் பையன் கூட இருப்பேன், என் மனைவி கூட இருப்பேன், என் மனைவி விட்டுட்டு போக மாட்டேன், என் மாமனார் மாமியாரை நான் பார்த்துக்கணும் அப்படின்னா அப்பா குடும்பத்தில் பணப்பிரச்சனை, உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும். செய்யாத தவறுக்கு குற்றம் சுமத்தி சங்கடப்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இப்படி எல்லா நெகட்டிவும் சொல்லிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் என்னை சும்மாவை விடுவீங்க, எல்லா விதமான கெட்ட வார்த்தையிலும் திட்டுவீங்க. அதனால நான் ரொம்ப சொல்லலை. நீங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றதுன்னு யோசிங்க. அடுத்தவங்களுக்கு நீ எப்படி நல்லது பண்ணணுன்ட்டு. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணா நீங்க போய் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும், இதெல்லாம் பண்ணா நல்லதுங்கிறத சொல்லி அவன்கிட்ட காமிச்சிடணும். இது பண்ணா உனக்கு நல்லது, இது என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்றேன். நீங்க தான் அவன்கிட்ட அட்வைஸ் கேட்கணுமே தவிர, இந்த மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன்னு சொல்லாமே தவிர, நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு அவனுக்கு இதெல்லாம் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் எடுத்தேன்னா அதுக்கு உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. அதனால பொது வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது, குறிப்பா நீங்க கட்சி நடத்துறவராக இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஈவெண்ட் ஆர்கனைசர், இந்த மாதிரி பொதுமக்கள் தொடர்பான விஷயங்களில்
நம்பகத்தன்மையை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பைசா புது வாழ்க்கையிலேருந்து பணத்தை வாங்குறீங்கன்னா உங்க பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க உங்களை எப்படியாவது, அதாவது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அலெக்சாண்டருடைய சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள்னு. இங்க யாருமே சந்தேகப்படாம இருக்க மாட்டாங்க. நீங்க ₹1 எடுக்கலன்னா கூட நீ ₹10 எடுத்து அன்னைக்கு ஆட்டோல போனியே, டே அது என் பணத்துல போனண்டா, அது கிடையாது, நீ போன இல்ல, அது எந்த பணத்துல போனங்கிறது அது அடுத்தது. நீ பொதுமக்கள் பணத்துல இருந்து எடுத்து செலவு பண்ணிருக்க, அதனால உன் பேர்ல நம்பக கிடையாது, நீ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நீ வெளியில போ. ஸோ உங்களை வெளியில அனுப்புறதுக்கு தான் முயற்சி எடுப்பாங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள், சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். இப்ப புதுசா தொழில் ஆரம்பிக்க கூடாது. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், புதுசா தொழில் ஆரம்பிக்க கூடாது, புதுசா வியாபாரம் ஆரம்பிக்க கூடாது, புதுசா பிரான்ச்சைசி பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது. இருக்கிறத மெயின்டைன் பண்றதே பிரம்ம பிரயத்தனம். பிரம்ம பிரயத்தனம்னா நடக்க முடியாத விஷயத்த நடத்தி காட்டுறது. அதனால இருக்கிறத மெயின்டைன் பண்றதுக்கு பாருங்க. வேலையில இருந்தீங்கன்னா புதுசா வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா எங்க போனாலும் கூட இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு சண்டை தான் வரும். நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்க, ஆனா நீங்க பண்ற நல்லதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இவனா மீனராசிக்காரனா கெட்டதுதான் பண்ணுவான் அப்படின்னு அவர்களா ஒரு கற்பனையை வளர்த்துட்டு இருப்பாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவனுக்கு நல்லதும் சொல்லாதீங்க, கெட்டதும் சொல்லாதீங்க. டே அங்க போகுதுடா, உன்னோடது போகுது, நீ யாரா என்ன சொல்றதுக்கு? அங்க கடைசியில் அவனோட சட்டை போகுது, சட்டை வெளுத்துன்னு தண்ணியில போகுது, அவன் அதை பார்க்க மாட்டான். நீ சொன்னதுனாலதான் தண்ணி போச்சு அப்படின்ட்டு, தண்ணியில என்னோட ஷர்ட் போச்சு. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது நிஜத்தில் நடக்க முடியாத விஷயங்கள் கூட நீங்கள் சொன்னால் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்லது சொன்னா நடக்காது, கெட்டது சொன்னா நடக்கும். இவங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், திருமண யோகம் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குமா சார்? குடும்பத்துல நடக்கும். அந்த சமயத்துல இவங்களால அதுல பங்கெடுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்க தான் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கியிருக்காங்களே. இவங்க ஒதுங்கி போவாங்க. எனக்கு சம்மந்தம் இல்லப்பா, அவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால குடும்பத்துல நடக்கும், இவங்க அதுல பங்கெடுத்துக்க முடியாது. இவங்க குடும்பத்துல பொருளாதார ரீதியான பிரச்சனை, இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக இவர்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். பணம் இல்லாம கூட இருக்கும். சில நைட்டு பாத்தீங்கன்னா இவங்க கையில ₹1 இருக்காது. ஏதோ இது சொல்லுவாங்க, விஷம் வாங்கி குடிக்கிறதுக்கு கூட காசு இருக்காது. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட பணப்பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா வேலை இருக்காது, அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கு ஈகோ பிரச்சனை. அடுத்தவங்க உதவி பண்றேன்னு இப்ப நான் உங்களை உதவி பண்றேன்னு வந்தா நீ கொடுத்தா நான் வாங்கிடுவேனா? ஸோ இந்த மாதிரி எகத்தாளமா பேசுறது இதெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா எண்ணங்கள் அனைத்தும் குதர்க்க எண்ணங்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் மீது தவறு சொல்லாதீர்கள். ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கு. இப்போ நீங்க பேசுற வார்த்தை நீங்களே தப்பா பேசுறீங்க, அதனால அடுத்தவனை தப்பு சொல்றீங்க. அதனால அதெல்லாம் விட்டுடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உபகாரமாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அடுத்தவர்களுக்கு நான் நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தை வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 7.5 சனி, குரு சாதகமா இருக்காரு, அடுத்த 2 வருஷமும் குரு சாதகமா இருக்காரு. குரு தான் உங்களை காப்பாற்ற போறாரு. அந்த குரு காப்பாத்துறது கூட நீங்க தவறான புரிதல் காரணமாக தடுமாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 2026 to 2027 மே உங்களுக்கு குரு சப்போர்ட்டிவா இருக்காரு. மன தைரியம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஸோ அதனால இந்த ஒரு வருஷம் கஷ்டம், 2025 to 26 சமாளிச்சிடலாம். 27 அதுக்கப்புறம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருந்தாலும் நீங்க சமாளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்துல தான் கவனமா இருக்கணும், மற்றபடி கெடுதல் கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும், மீனராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு சொன்னது போல 50% 60% ஆக்சுவலா ஜஸ்ட் பாஸ் தான். இவங்களுக்கு குரு சப்போர்ட்டிவா இருக்காரு. இந்த முதல் வருஷம் 40% 50, ரெண்டாவது வருஷம் 2026 27 வரைக்கும் இவர்களுக்கு 50% 60% நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில இருக்கு. அதனால இவங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். என்னன்னா மனசுக்குள்ளார புழுங்கணும், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நமக்கு இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்லி புலம்ப முடியாது. மனசளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தும், தடுமாற்றங்களை ஏற்படுத்தும்.
அதனால சில சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் தைரியமான முடிவுகள் எடுப்பாங்க, சில தவறான முடிவுகள். அந்த மாதிரி எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதே இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்குமே அது பொருந்தும். இந்த ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், பிட்காயின், கிரிப்டோ கரன்சிஸ், சீட்டாட்டம், இதுல எல்லாம் போனீங்கன்னா இருக்கிறதையும் விட்டுட்டு தான் வருவீங்க. உங்களால சேமிக்க முடியாது. உழைப்பு, உடல் ரீதியாக உழைத்தால் மட்டுமே இந்த இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க வந்து வண்டி இழுத்து கூட பழைக்கலாம். வண்டி இழுத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ரத்தம் வேர்வையா போகும். அதனால உங்களுடைய கர்மா உங்களை விட்டு போகும், சனி பாதிப்புகள் குறையும். இவர்களுக்கு வந்து எந்த மாதிரி பரிகாரங்கள் சார் அந்த பலன் அனுபவம்? இவர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனிங்கிறதுனால இவர்கள் வந்து உடம்பு நோக வேலை பண்ணணும். அதே மாதிரி வஸ்திர தானம், துணி தானம் கொடுக்கணும். துணி, வேஷ்டி துண்டு, ஆண்களுக்கு வேஷ்டி துண்டு எப்பெல்லாம் முடியுதோ தானம் கொடுக்கலாம். சார் நானே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வருமானம் இல்லாம, நான் வேஷ்டி துண்டு வாங்கி, எனக்கு வேஷ்டி எவனாவது வாங்கி கொடுக்க மாட்டானான்னு கேட்கிற காலத்துல நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சிவன் கோயில், எந்தெந்த சிவன் கோயில்லாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி, உங்க ஊருக்கு போனாலும் சரி, அதாவது கேட்பாரற்று கிடக்கும் சிவன் கோயிலிலோ அல்லது பழமையான சிவன் கோயில்களுக்கோ சென்று அந்த இடத்துல உழவார பணி செய்ய வேண்டும். அந்த இடத்துல உங்க கையால ஒரு 10 இந்த இது இருக்குமே, களை பிடுங்கி போட்டாலே போதும். உங்க உடம்பு நோகணும். சனியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும். அது நீங்க வேலை பண்ணினாலும் தப்பு இல்லை, இல்லை இந்த மாதிரி உழவார பணி பண்ணினாலும் தப்பு கிடையாது. இதை செய்வதன் மூலமாக என்ன சார், ஒரு கேள்வி வரும், ஒரு சமயம் கோயிலுக்கு போகாதன்னு சொல்றீங்க, இன்னொரு சமயம் சிவன் கோயிலில் போய் உழவார பணி பண்ணுங்கிறீங்க. சிவன் கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா உன் கர்மவனையை போக்குறதுக்கு தான். கோயிலுக்கு போகாம மற்றவங்களுக்கு பண்ணுன்னு சொல்றதும் உங்க கர்மவனையை போக்குறதுக்கு தான். ஏன்னா இது எல்லாமே இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு எதனால அப்படின்னா, லாஸ்ட் 30 வருஷம் நீங்க யாரெல்லாம் திட்டியிருப்பீங்க, அவங்க மனசு சந்தோஷப்படணும்ல, அதுக்கு நீ அவங்களுக்கெல்லாம் இன்டைரக்டாவோ டைரக்டாவோ உதவி செய்யணும். இப்ப நான் வந்து போன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை திட்டியிருப்பேன், நீங்க யாரோ நான் யாரோ. இப்போ உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி எவனாவது ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட நான் திட்டு வாங்குவேன். ஸோ அவன்கிட்ட போய் நான் சண்டை போட்டேன்னா மறுபடியும் கர்மா ஜாஸ்தி ஆகும். அப்போ இந்த 7.5 சனி பாதிப்பு ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர குறையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன்கிட்ட திட்டு வாங்கினா ஏன் திட்டு வாங்குறேன் அப்படிங்கிறத யோசிக்கணும். எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன், எங்கேயோ நான் கொடுத்த கடன், நான் விட்டுட்டு வந்த கடன் இங்க வட்டி முதலமா சேர்த்து கொடுக்குறேன். ஸோ இதை யோசிக்கணும். இதை யோசித்தால் மட்டுமே தான் உங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். பிரம்மத்தை உணர்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். பிரம்மம் அப்படின்னா மூலம். நான் வந்து கடவுளை பத்தி அல்லாவையோ இல்லை ஜீசஸையோ இல்லை சிவனையோ இல்லை விஷ்ணுவையோ நான் சொல்லலை. மூலத்தை உணர்வதற்கு இது ஒண்ணுதான் வழி.